வணக்கம் நண்பர்களே. வயதுக்கு பல வருடங்கள் ஆகியும் திருமணமாகாத ஒரு பெண்ணின் கண்ணீர் பதிவு தான் இந்த ஒரு பதிவு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். ரொம்பவும் நெகிழ்ச்சிகரமாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண் வாரிசை தேடிய அப்பாவின் முயற்சியில் அடுத்தடுத்து மண்ணள்ளி போட்ட 3 மூதேவிகளின் முதலாவது மூதேவி நான். அப்பா அல்பாயுசில் போனதால் அடுத்தடுத்து மூதேவிகளின் படையெடுப்பு நின்று போனது. முதல் தங்கைக்கு எனக்கு முன்னதே ஆண் துணை தேவைப்பட்டதோ என்னவோ, யாருக்கும் தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் தெரியும்படி வாளாவெட்டியாய் திரும்பி வந்து விட்டாள். இரண்டாவது தங்கை பிறக்கும் பொழுதே சிறிய ஊனத்துடன் பிறந்து விட்டாள். உயிரோடு சேர்த்து அப்பா ஊதியத்தையும் எடுத்து சென்று விட்டதால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் துணிமடிக்க சென்று விட்டேன். 15 வருட உழைப்பில் 2 தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு திரும்பி பார்க்கின்றேன். இன்று என்னை திரும்பி பார்க்க எந்த ஆண்மகனும் இல்லை. ஒரு நாள் குளித்து முடித்ததும் கண்ணாடி முன் நின்றேன். இடையை கடந்தும் ஆடிக்கொண்டிருந்த கூந்தல் இப்பொழுது தோள்வரை மட்டுமே தொங்கிக் கொண்டு இருந்தது. முன்னெற்றியில் விழுந்து முகம் மறைத்த முடியெல்லாம் வறண்டு விழுந்திருந்தது. கொஞ்சம் பின்னால் இருந்த முடியெடுத்து மூடி மறைத்தேன். காணாமல் போன அடர்த்தியான புருவங்களை மையிட்டு மறைத்தேன். கண்களுக்குள் விழுந்த பல்லாங்குழியை கலர் பவுடரால் நிரப்பினேன். சுருக்கத்தை மறைக்க ஒரு கிரீம் தடவினேன். கருப்பை வெளுக்க ஃபேர் அண்ட் லவ்லி தடவினேன். வயதை குறைத்து காட்ட முதுகு பக்கம் ஜன்னல் வைத்த ஜாக்கெட்டை உடுத்தினேன். உலர்ந்து போன உதடுக்கு உயிர் கொடுக்க விதவிதமான சாயங்கள் பூசினேன். கொஞ்சம் எடுப்பாய் தெரிய ஹீல் வைத்த செப்பலை அணிந்தேன். இப்படி என்னென்னவோ செய்து பார்த்தாலும் யாரோ ஒரு ஆணை ஏமாற்ற பார்க்கின்றேன் என்ற குற்ற உணர்ச்சி மட்டும் போகவே இல்லை. பருவம் வந்த காலத்தில் என்னை பார்க்க நிறைய பேர் இருந்தார்கள். கர்வமாக இருந்தது. பருவம் போனதும் பார்க்க ஆள் இல்லை. கர்வத்தோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் போகாமல் இருக்க ஹிந்துஸ்தான் லிவரோடு போராடி கொண்டு இருக்கின்றேன். என்னிடம் அன்போடு பழகும் ஒவ்வொரு ஆணையும் ஒருவேளை இவன்தான் கணவனாக வருவானோ என்று கட்டில் வரை இழுத்து சென்று பின் கனவுக்கு தாப்பாலிட்டு வெளியே விரட்டுகின்றேன். பேருந்தில் யார் உரசினாலும் முன்போல் கோபம் கூட வருவதில்லை. வயதுக்கு 20 வருடம் வாழலாம் என்று அரசாங்கம் அறிவித்த வயதிலிருந்து 13 வருடம். இப்படி எல்லாம் தகுதிகள் இருந்தும் பாரம் சுமக்கும் முதல் பெண்ணாய் பிறந்ததுதான் நான் செய்த பாவமா? ஆண் வாரிசை தேடும் ஆண்களுக்கு கூட அந்த ஆணை பெற்று தரக்கூடிய தகுதியை பெண்களுக்குத்தான் அந்த கடவுள் கொடுத்திருக்கின்றார் என்பது ஏன் புரிய மறுக்கின்றது? ஆண் வாரிசுக்கான தேடலில் மிதிப்பட்டு அழிந்து போகும் பெண்ணினத்தின் வழியை மாதந்தோறும் விளக்க முடியாமலும் விலக முடியாமலும் கருவறுத்து கொண்டு இருக்கின்றேன், கருவாகாமலேயே. இந்த வீடியோ உண்மையிலுமே ஒரு அருமையான ஒரு பதிவு தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.